என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்ப நாகேந்திரனோட இறப்புல வந்து கிட்டத்தட்ட 1200க்கு மேற்பட்ட போலீஸார்களும் பணியில இருந்தாங்க. பாதுகாப்புல இருந்தாங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதுகாப்புல இருந்தாங்க. அதை மீறி எப்படி சார் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி வேற ஒரு பணத்த வச்சு எப்படி சார் பண்ண முடியும்? இது எப்படி? இல்ல அவங்க தரப்பு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுதான் உண்மைன்னு இங்க ஒண்ணுமே கிடையாது. எது உண்மைன்னு எப்பொருள் யார் வாயை கேட்பனோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒருத்தவங்க ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நாகேந்திரனை தப்ப விட்டுட்டாங்க. நாகேந்திரன் பாடி கிடையாது அது. வேற ஒருத்தவங்க வச்சுட்டாங்க. நாகேந்திரன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி நல்லா தான் வெளியே நடமாடிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. பட் ஒரு சிறைத்துறையில வந்த ஒரு சிறைவாசிக்கு இதெல்லாம் பாசிபிலிட்டிஸா அப்படிங்கிறது மில்லனியன் கொஸ்டின் அது. இல்ல சார் இருந்தாலும் இப்ப இந்தியாவுடைய மிகப்பெரிய 3வது கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி. அப்படிங்கும்போது ஒரு குற்றச்சாட்டை அவ்வளவு சீக்கிரம் அவதூறா பரப்ப முடியாதுல்ல. அவதூறா வைக்க முடியாதுல்ல. இல்ல அவதூறா வச்சாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. இது எப்படி நம்ம அவதூறுன்னு சொல்ல முடியும்? அவதூறுங்கிறது வேற டெஃபினேஷன். பட் அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நாகேந்திரன் வந்து தப்பிக்க விட்டுட்டாங்க. நாகேந்திரன் வந்து சாவலைங்கிறது எனக்கு தப்பிக்க விட்டாங்க உள்ளங்கிறதுல நாகேந்திரன் சாவலை அப்படின்றது பெரிய சர்ச்சையெல்லாம் உண்டு பண்ணுறாங்க. அது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவங்க வெளியே விட்டாங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது ஒரு நம்ம வெளியாளுகளுக்கு பண்ணி தப்பிக்கிறதுங்கிறது வேற. ஒரு சிறைவாசிக்கு பண்ண முடியுமா? அது ஒரு அரசாங்க மருத்துவமனையில் எவ்வளோ டாக்டர்ஸ் டீன் இருக்காங்க, எவ்வளோ பேர் ப்ராசஸ் அதில் இருக்குது. இன்னவுட்டு காமிக்கணும். அவர் வந்து பிஎம் பண்ணாங்களா இல்லையா, பிஎம் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். இப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 மருத்துவர்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு அரசு தலைமை மருத்துவமனை ஸ்டான்லியை நீங்கள் உள்ளே கொண்டு வர்றீங்க. அப்போ அதெல்லாம் நிரூபிக்கணும்ல வழக்கில். அதை சொல்ல வரேன்.